ரொம்ப கிராண்டாக பண்ணாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப சந்தோஷம். கமல் சாரோட இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் கொஞ்சம் அதை பற்றி நீங்கள் சொல்ல விரும்புறீங்க சார்? நீங்கள் படம் பார்க்க வாய்ப்பு இருக்கா சார்? நான் இன்னும் பார்க்குறேன், நாளைக்கு பார்க்குறேன். சூப்பராக முகேஷ் அம்பானி அவர்களுடைய மகனுடைய திருமண நிகழ்வு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அனந்த் அம்பானிக்கும் ராதிகா தம்பதியருக்கு சூப்பராக அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்திட்டு செய்தியாளர்கள் எப்படிலாம் போஸ்ட் கேட்டாங்களோ அப்படிலாம் விதவிதமாக போஸ்ட் கொடுத்துட்டு சூப்பராக ஒரு டான்ஸையும் போட்டுட்டு ரஜினிகாந்த் அவர்கள் சற்று முன்பு சென்னை திரும்பிட்டாங்க. இப்போது சென்னை விமான நிலையத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. அப்போது செய்தியாளர்கள் வழக்கம் போல் சில கேள்விகள்லாம் கேட்டாங்க சூப்பர் ஸ்டார்கிட்ட. அதில் முக்கியமாக என்ன கேட்டாங்க அப்படின்னா, அம்பானி அவங்களுடைய வீட்டு திருமண நிகழ்வில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க, எப்படி இருந்தது இந்த அனுபவம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் பதில் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி என்கவுண்டர் பற்றி அரசியல் சார்ந்த ஒரு கேள்வி, இப்போ போயிட்டுருக்கிற விஷயங்கள் அதை பற்றிலாம் கேட்டாங்க. அதுக்கு சூப்பர் ஸ்டார் எப்பவும் போல் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிட்டாங்க. அதை தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது என்ன, இந்தியன் 2 பார்த்துட்டிங்களா, அந்த படம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன, படம் ரிலீஸ் ஆகிருக்கு கமல்ஹாசன் அவர்களுடைய இந்தியன் 2 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இன்னும் படம் பார்க்கல, நாளைக்கு பார்க்குறேன் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. இப்போ நாளைய தினம் இந்தியன் 2 திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்க்க போகிறாங்க. பார்த்துட்டு நிச்சயமாக ரஜினிகாந்த் அவர்களுடைய ட்விட்டர் ஹேண்டிலில் ஒரு ட்வீட் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா கண்டிப்பாக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுடைய ஒரு படம், அதுமாரி சூப்பர் ஸ்டாருடைய அபிமான இயக்குனர் சங்கர் அவர்களுடைய படம், எல்லாத்துக்கும் மேலே சூப்பர் ஸ்டாருடைய நண்பர் கமல்ஹாசன் அவர்கள் நடிச்சிருக்கிற படம், இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்தியன் 2 படத்தை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார்லேருந்து ஒரு ட்வீட் கண்டிப்பாக வரும். ஏன்னா மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது வேறு, ரசிகர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது வேறு. ஆனால் இப்போ சூப்பர் ஸ்டார் ஒரு படத்தை பார்க்குறாங்க அப்படின்னா அதில் நெகட்டிவான விஷயங்களே இருந்தாலுமே கூட தனக்கு பிடிச்ச விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்களை எப்போவுமே சொல்லுவாங்க ரஜினிகாந்த் அவர்கள். அந்த வகையில் கண்டிப்பாக இந்தியன் 2 பார்த்துட்டு தனக்கு அதில் பிடிச்ச விஷயங்கள் இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக சூப்பர் ஸ்டார்லேருந்து ட்வீட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் இப்போ முழுக்க இந்தியன் 2 படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸே எல்லா பக்கமும் வந்துகிட்டு இருக்கிறது படக்குழுவினருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இப்போ பார்ட் 3 வேறு அடுத்து வரப்போகுது அப்படிங்கிறதுனால பார்ட் 2க்கே இவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூ அப்படின்னா எப்படி பார்ட் 3 கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு பயம், அதிர்ச்சி கண்டிப்பாக வரதான் செய்யும் ஒரு படக்குழுவுக்கு. நிச்சயமாக அதை எப்படி அதிலேருந்து அவங்க கரெக்டாக அதை பேலன்ஸ் பண்ணி எப்படி பார்ட் 3 கொண்டு வர போகிறாங்க, இதை எப்படி இவங்க இதுலேருந்து மீண்டு வர போகிறாங்கிறது பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். இப்போ சூப்பர் ஸ்டார் சென்னை திரும்பியாச்சு. அதில் ஒரு ஃபேன் ஒருத்தர் கத்தினதை நீங்கள் கவனிக்கலாம், தலைவா டான்ஸ் சூப்பர் தலைவா, டான்ஸ் சூப்பர் தலைவா அப்படின்னு. அந்த வகையில் சூப்பர் ஸ்டாரோடைய டான்ஸும் அந்த அளவுக்கு ஒரு வைரல் ஆயிடுச்சு சோஷியல் மீடியாவில். நீங்கள் அந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வர நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.